பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளிலும் அடியேனை தாழ்த்துகிறேன். நான் என்னுடைய சொந்த கிராமத்திலே, வேலூர் மாவட்டம் சோழவரம் கிராமத்துக்கு நான் வந்திருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் ராம் வைசக், என்னை பெற்ற தகப்பனார் அருகில் இருக்கிறார்கள். அவருடைய மகன் நான் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னுடைய மற்ற செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டுமானால் நீங்கள் ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் மற்ற செய்திகளை கேட்கலாம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை இப்பொழுது நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1. எந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகி ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். ஆபிரகாம் அவனுக்கு ஒரு மகன் 100வது வயசுல ஈசாக்கு என்பவன் பிறந்தான். அந்த 100வது வயசுல ஈசாக்கு பிறந்த உடனே அந்த ஈசாக்கு என்ன பண்றாரு, ஈசாக்கு கொடுத்த அந்த தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம் கூப்பிட்டு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடுன்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இப்போ நீ தான் ஆபிரகாம்னு வச்சுக்க, நான் தான் ஈசாக்கு. இப்போ ஆபிரகாமுக்கு ஈசாக்கு 100 வயசுல பெத்த பிள்ளை. அவனை பத்தி என்ன சொல்ற பாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனா. இப்போ உனக்கு நான் நேசகுமாரன் தானே, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி ஆபிரகாமுக்கு ஈசாக்கு நேசகுமாரன்னா உனக்கு உன் மகன் நான் தானே நேசகுமாரன் உனக்கு. இப்போ என்ன போய் நான் உனக்கு குறிக்கும் மலையில ஒன்றில் போய் அவனை தாமஸ் துளசிராமனை தகன பலியிடுன்னு சொல்றாரு. தகன பலின்னு சொல்றாரு. கேளு, அதான் மேல போட்டு, இந்த காரியம் நடந்து என்று தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படின்னு அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றால் அவன் இதோ அடியேன் என்றான். சோதிக்கிறாரு. இப்போ நீ ஆபிரகாம்னா உன்னை சோதிக்கிறாரு. என்ன சோதிக்கிறான்னா, தன்னுடைய மகனை நேசகுமாரனாகி ஈசாக்க தகன பலியிடுவானா அப்படின்னு சோதிக்கிறாரு. அதனால இந்த ஆபிரகாம் என்ன பண்ணா, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். இப்போ பாரு, இந்த ஆபிரகாமே தகன பலின்னு என்னன்னா தகனம், அவனை பலியிட்டு அவனை அப்படியே நெருப்புல எரிக்கணும். தான் சொந்த மகனை ஈசாக்க தகன பலியா எடுன்னு படி கூட்டு போறாரு. நீ செய்வே அந்த மாதிரி வேலை சொன்னா செய்ய மாட்டேன். ஆனா ஆபிரகாம் செய்யறான். ஏன்னா அவன் விவரம் தெரிஞ்சவன். விவரம் தெரிஞ்சு உனக்கு கூட விவரம் தெரிஞ்ச நீ செய்வ. அது என்ன விவரம்னா, இங்க பாரு, ஈசா கேட்கிறான். அப்போது ஈசாக்கு தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். ஈசாக்கு கேட்கறான் அப்பா கிட்ட. அப்பா கிட்ட கேட்கறான், தகன பலிக்கு போறோமே மலையேறி இந்த மோரியா மலையில போய் அங்க குறிப்பிட்ட இடத்துல அந்த பலியிடணுமா, நம்ம போறோம், நெருப்பு இருக்குது, என்னது என் மகன் இது இருக்கிறேன்டா. அப்போது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்குது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி இல்லையேன்னு கேட்கறான். ஆட்டுக்குட்டி யாரு? இவர் தான், ஈசாக்கு தான் ஆட்டுக்குட்டி. உன்னதான் தகன பலி நாங்க சொல்லல அப்பா. அதற்கு ஆபிரகாம், என் மகனே தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய்
அப்போ அப்பா சொல்றாரு, அப்போ என்ன சொல்றாங்க அப்பா ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வாராம். ஆனா இவனை தான் தகன பலி கொடுன்னு சொல்றாரு, இவனை கூட்டும் போறாரு, பொதுவா சொல்றாரு. அப்போ 9வது வசனம், தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் அடுக்கி கட்டைகளின் மேல அவன் கட்டுத்தான். அந்த சொன்ன இடத்துக்கு வந்துட்டான். மோரியா மலைக்கு வந்து ஒரு பலிபீடத்தை கட்டிட்டான். அப்புறம் கட்டைகளை அடுக்கிட்டான். கையில் அவன் ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் மேலே கிடைத்திட்டான், படுக்க வச்சுட்டான். அது வரைக்கும் அந்த ஈசாக்கு அமைதியாகவே இருக்கிறான் பாரு. அப்போ பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். கிடைச்சிட்டான். அப்புறம் என்ன பண்ணான், வெட்டுறதுக்கு கத்தி ஊங்கி இது பாரு, கையை ஊங்கி இப்படி ஏற்றான், கையை இப்படி ஓட்டுறான். கத்தி ஓங்கணுமே, அங்கே என்ன பார்த்து சத்தம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். கத்தி தூக்கிட்டான். அப்போ தூக்கிட்டு ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்புறம் என்ன சொல்றார் பாரு, 12வது வசனம், அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, எப்பா உன் பிள்ளையாண்டான் மேல கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். அதாவது சோதிச்சாரு. சோதனையில் என்ன பண்ணா, பலிபீடத்தை கட்டினா, கட்டையை அடுக்குனா, அது மேல பிள்ளையும் கட்டிட்டான். கத்தி ஓங்கிட்டான். ஓங்கன பிறகு கண்டுபிடிச்சிட்டாரு, ஓ இவன் சொன்ன வார்த்தை கீழ்படிஞ்சிட்டான். உடனே என்ன பண்ணாத, உடனே வானத்துல இருந்து சத்தம் வருது, ஆபிரகாம் உன் பிள்ளையாண்டன் மேல் கையை போட அவனுக்கு ஒன்று செய்யாதுன்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் தகன பலியிடணும். ஆனா எதை தகன பலியிடணும் சொல்றாரு பாரு. ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்க்கும் போது ஏதோ பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அந்த ஸ்பாட்ல மோரியா மலையில கண்கள் ஏறிட்டு பார்க்க ஒரு ஆடு அப்படியே வந்திருக்குது. வந்ததுமே ஒரு முள்புதல் போய் சிக்கிங் கிடக்குது. எப்படி என்ன சாப்பிட்டாலும் தேவடைய செயல். இப்போ பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டானாம். அந்த குமாரன் தான் பலியிடணும். அவனுக்கு பதிலா அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அதை பட்டு அதை பலியிட்டானா, தகனம் பலியிட்டானா. அல்லேலூயா. அர்த்தம் என்ன புரியுது? ஏதாவது என்ன அர்த்தம்? அந்த ஆட்டுக்குட்டி யார் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உன் மகனை பலி கொடு, உன் மகனுக்காக பிதாவாகி என் மகனை பலி கொடுக்குறோமான்றாரு. இதோ உலகத்தை பாவத்தை சுமந்து இருக்கிற என்ன ஆட்டுக்குட்டி? தேவ ஆட்டுக்குட்டினா. அப்போ அர்த்தம் என்னன்னா, இப்போ நான் உன்னுடைய ஏகப்பதை என் பேரை சொல்லி, இப்போ தாமஸ் துளசிராமன் பேரை சொல்லி இயேசு பிதாவாகி தேவன் தகன பலியாக கொடுக்கணும். இப்போ ஆபிரகாம் அவன் குமாரன் ஈசாக்கு பேர் சொல்லி அந்த ஆட்டுக்குட்டியே தேவனுக்கு செலுத்துறான். எப்படி செலுத்துறான்? யார் பேர் சொல்லி? ஈசாக்கு பேருக்கு அவனுக்காக அவன் பேரு சொல்லி அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி அந்த முள்புதல் சுற்றி இருக்குது பாரு, அதை கொண்டு அப்பா என் மகனை பலி செலுத்துறோம். ஆனா என் மகனுக்கு பதில் அந்த ஆட்டுக்குட்டி, அதான் பழுதற்ற ஆட்டுக்குட்டி இயேசு ரத்தத்தை பிதாவாகி தேவன் சுகந்த வாசம் கொடுக்குறான். இப்போ இவன் பாவம் நீங்க செய்யலையா? ஈசாக்கு பாவம் இயேசு ரத்தம் சகல பாவம் இன்னைக்கு அது இயேசு ரத்தத்தை அந்த பிதாவாகி தேவன் செலுத்துதுமே. இப்போ ஈசாக்கு வர விரி தெரிஞ்சான். ஈசாக்கு ஆஸ்வதிக்கப்பட்டான். இங்க பாரு என்ன நடக்குது. அதனால ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ள, எப்பா உனக்கு உன் பலிக்கான ஆட்டுக்குட்டி அங்க பார்த்து கொள்ளப்படும்பா. எவனா இது தேவடைய செயல், இவனா ஆட்டுக்குட்டி அங்க புதர்ல சிக்கி வச்சிருந்தான். தேவ செயல். அல்லேலூயா. கர்த்தர் உன் வேலை நீ சோதனையில நீ ஜெயிக்கிற பார்க்கலாம். குமாரனா இது உன் குமாரனை பலியா கொடு, ஜீவ பலியா கொடுப்பாயா? அவன் கண் பார்வையில பட்டுச்சு அந்த கடை. கண் பார்வையில் பட தேவன் தான் படுக்க. அதான் சொல்றேன், கர்த்தருடைய பார்வையில் பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். நீ கீழ்ப்படிந்தா அங்க அற்புதம் நடக்குன்னு அர்த்தம். நீ பாப்பேன் அந்த கடவை அது தகனம். இவன் சொல்லி வச்சு போனான், இல்ல கீழ்ப்படிஞ்சு போனான். கீழ்ப்படிஞ்சு போனா அங்க அற்புதத்தை கண்டான். அந்த ஆட்டுக்குட்டி யாரு? முள்புதல்ல சிக்கிற ஆடு இயேசு தான். இயேசு சிலுவையில் என்ன போட்டுக்கிறாரு? இப்போ நீ மோரியா மாளிகைக்கு போய் அங்க போய் என்ன பலி பெற்று கட்டி அப்படிலாம் செய்ய தேவையில்ல. என் மகனை தேவனுக்கு நான் தகன பலியா ஒப்பு கொடுக்க சொன்னா, இங்க பாரு
இப்போ கண்ணு ஏறிட்டு பாரு பாரு அப்படி பாரு. அப்படி பார்த்தாக்கா அங்க பாரு சிலு கல்வார் சிலுவையில் முள்முடி சூட்டப்பட்டு இயேசுகிறாரா இல்லைக்கா? இருக்காரா? கண்ணுக்கு தெரியாரா? சிலுவை காட்சி பார்க்குறே இல்லையா? அதில் முள்ளு சுட்டப்பட்டு யாருக்கு அது? இயேசு கிருஷ்ணனுக்கிறாரு. அந்த இயேசு கிருஷ்ணன் சரத்தை இயேசு ரத்தத்தை எடுத்து என் பேரை சொல்லி பிதாவாகிதேவன் சுகந்த வாசனை குத்திட்டுனா அந்த ஈசாக்கு ஆஸ்வதிக்கப்பட்டது போல நானும் ஆஸ்வதிக்கப்பட்டேன். புரிஞ்சுச்சா? புரியலையா? இப்ப நீ ஆபிரகாமு நான் குமாரனாகி ஈசாக்கு என்ன பலி கொடுக்கும் போது ஆண்டவர் நீ பலி கொடுக்கும் ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கணும். அப்ப என் மேல கத்திய போடாதப்பா. தாமஸ்காக சிலுவையில் இயேசு ஜீவ பலியாகி சிலத்துல முள்புட்டு அடிக்கப்பட்டு நுறுக்கப்பட்டு அந்த ஜீவ பலியை என் பேர் சொல்லி சுகந்த வாசனை கொடுத்தாங்க. அப்ப நான் ஆஸ்வதிக்க பண்ண அதேதான். அப்போ ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுது. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமுக்கு இரண்டாம் தரம் வானத்திலிருந்து சத்தம் வந்ததுமே நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் அவனை உப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் அவன் புத்திரன் ஏகசுதன் நான்லாம் பலி கொடுக்க மாட்டேன் நான்லாம் வரமாட்டேன் சொல்ல. கர்த்தர் சொன்னது நிறைவேற்ற போனா அங்க பலி கொடுக்குற இடத்துல தேவனுக்கு சொல்லி உப்பா உன் பலி வேணாப்பா நீ ஆதாம் மூலமா பெற்ற இது வந்து பவிதொற்ற பலி ஆடுக்கு பவிதொற்ற ஆடு ஊன் கூட்டு செவிடியில் அந்த ஆடு முள்ளில் சிக்கி சிரசில முள்முடி சூட்டப்பட்டு இயேசு இருக்கிறாரு. அவர் பலி தான் அங்கீகரிக்கப்படும். நீ அதை சொல்லி கீழ்ப்படிந்ததுனால உன் நிமித்தம் பூமி ஆஸ்வதிக்கப்பட்டது. உன் புள்ள ஆஸ்வதிக்கப்படுவான், நீ ஆஸ்வதிக்கப்படுவ. இப்ப இயேசு ரத்தத்தை நீ கொடுக்கணும் என் பேரை சொல்லி. புரிஞ்சுச்சா? புரியலையா? இப்ப என் பேரை சொல்லி இன்னொரு பிள்ளை யாரு? டேவிட் வாங்கட்டான். அவன் பேர் தாங்க பொண்ணு யாரு? சரஸ்வதி சாரால லட்சுமி பிரபலா எல்லாரும் பேர் சொல்லி இயேசு சார் பைதொற்ற பிள்ளையே தேவனுக்கு கொடுத்தா அந்த பிள்ளைங்கெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். விளைச்சா வரீங்களா? இப்போ ஒவ்வொரு பிள்ளையும் என்ன பண்ணணும்? பேரை சொல்லி அந்த பைதொற்ற இயேசு சார் என் பேரை சொல்லி என் தலைமையில கை வச்சு ஆண்டவரே இவனை தகன பலியா கூட இயேசு சார் இயேசு ரத்தத்தை நீ கண்ணில் ஏறி இயேசு அந்த சிலுவையில் காட்சி நிக்கிற பார்க்கணும். சிலுவை காட்சி பார்த்தீங்கன்னா டிவியில காட்டுறாங்க. சிரசில் முள்முடி சுட்டுறாங்களா இல்லையா? அந்த முள்முடி சுட்டப்பட்ட இயேசு இங்க தான் இருக்கிறாரு. அதை எடுத்து இயேசு சரித்து வெலை போட முடியுமா? இயேசு ரத்தத்துக்கு வெலை போட முடியுமா? அதை எடுத்து தாமஸ் துளசிராமனுக்காக நான் தகன பலியை இயேசு தரனா என் பாவம் நீங்க சாபம் நீங்க நான் ஆஸ்வதிக்கப்பட மாட்டேனா? ஜீவசரம் ஜீவ ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கும் உலகத்தும் கொடுக்கணும். இப்போ ஈசாக்கு ஆஸ்வதிக்கப்பட்டான். நீங்க சொல்றாரு பாரு, கர்த்தருடைய தூதனான இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து எந்த காரியத்தை செய்தபடியால் எந்த அந்த முள் புதிர் சிக்கப்பட்ட அந்த பைதொற்று ஆட்டு அடித்து தகனம் பண்ணிட்டுட்டான். இட்டபடியால் அவர் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இந்த படிப்பானா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே சொல்லு நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் சந்ததியை நட்சத்திரை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் உன் சந்ததிக்குள் ஜாதிகளுக்கும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இப்போ கொஞ்ச நேரத்துல நீ ஆபிரகாம் ஆயிட்டு நான் ஈசாக்கு ஆயிட்டேன் பாத்தியா? அந்த தகன பலி என்ன சொல்றாரு? பிரகாரம் கீழ்ப்படிந்ததுனால தகன பலி சொல்படியும் போனதுனால நீ புள்ள மேல கை போடாதப்பா, அவன் மேல கத்தி எத்திட்டாத. முட்புதல் இருக்கு அந்த பைதொற்றாடு அது புதிய அதான் குமாரனாகி இயேசுக்கு பைதொற்றவர். அந்த இயேசு நீ எடுத்து உன் மகன் பேர் சொல்லி சுகந்த வாசிக்க இயேசு சரி வெலை போட முடியாது, இயேசு ரத்தத்து வெலை போட முடியாது. அதை நீ பிதாவாகிய தேவனு உலகத்தை குத்தினா ஈசாக்கு சூப்பர் அவன் விதவிதான் 100 மடங்கு ஆஸ்வதிப்பட்டான். உன் நிமித்தம் பூமி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், உன் சந்ததி ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதிக்கப்படும். அப்ப நான் யாரு? இயேசு ரத்தம் இயேசு சரி என் மேல் குத்தினாக்கா என் பாவம் நீங்க போச்சு, என் சாபம் நீங்க போச்சு. ஈசாக்கு ஆஸ்வதிக்கப்பட்டான். செய்யணுமா இல்லையா கருத்தா? அப்போ ஒவ்வொரு பிள்ளையும் இது வந்து எங்க அப்பாவுக்கு எனக்கு மட்டும் ஆபிரகாம் ஈசாக்கு மட்டும் ஒவ்வொரு தகப்பன் மாறும் தான் பிள்ளை பேர் சொல்லி இயேசு சரி இயேசு ரத்தத்தை பிதாவாகி தேவன் கொடுக்கணும். நீங்க கண்கள் ஏறி எடுத்து பார்த்தா அங்க சிலுவையில் முள்முடி சூட்டப்பட்டவரை அங்க காட்சி அளிக்கிறார் இயேசு. புரியுதா இல்லையா? அப்ப என்ன பண்ணா இயேசுக்கு சரீரத்தை இயேசு ரத்தத்தை உன் புள்ள பேர் சொல்லி ஒவ்வொரு ஏக சுதம் புள்ள மக
பேர பிள்ளை எல்லாரும் பேரை சொல்லி அந்த பிள்ளை பேரை சொல்லி பழுதற்ற பலியை இயேசு பிதாவாகி தகன பலியா குத்துட்டாக்கா அந்த பிள்ளை ஆசுவாத் பிசாஸ் நீங்க சாப்பிட்டீங்க இங்க வாக்குத்தத்தம் சொல்றா நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த உன் சது பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஜம்பலமா. அப்போ இந்த செய்தி கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமா நமக்கு உண்டாகி இருக்கிறது. அப்போ பிதாவாகிய தேவனுக்கு நேசகுமாரன் உன் புத்திரன் அந்த பிதாவாகிய இயேசு கல்வாரியில் நமக்காக ஜீவ பலிய தகன பலியை ஒப்புக்கிட்ட 3ஆம் நாள் உலகத்துல வானத்துக்கு சகல அதிகாரம் பெற்றுக்கொண்டாரு. அந்த இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணோம், உன் பேரை சொல்லி உன் மகன் பேரை சொல்லி மனைவி பிள்ளைகள் பேர் சொல்லி அந்த தகன பலியா தேவனுக்கு தனக்கு இரவும் பகல் நீ செலுத்தி வாங்கினா என்னது, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் வருமானா தகன அது சுதந்திரம் என்னுடைய பூர்ண. ஆமா. அப்போ கோத்திரம் பரிசுத்தம் அடைந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழிவாசம். அதான் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மழை பெருகவே பெறுவேன் என்று உன் சந்ததியா தங்கள் சத்துருக்களின் வாசல்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படிதான் என்ன பண்ணாங்க ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபெல்லாம் என்ன பண்ணாங்க ஆசீர்வதிக்கப்பட்டு. எப்படின்னா அந்த பழுதற்ற பலியை தேவனுக்கு செலுத்துறது. அதுக்கப்புறம் ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்திக்கிட்டே போனான். அதுக்கப்புறம் ஈசாக்கு அப்பாவையை ஃபாலோ பண்றான். பழுதற்ற பலியை பலிபீடத்தில் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு தனக்கு உலகம் செலுத்திக்கிட்டே போறான். அப்புறம் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான், அப்புறம் ஈசாக்கு அது யாக்கோப் ஆசீர்வதிக்கப்பட்டான், அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. கடைசியில புதிய ஏற்பாட்டு அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி இயேசுவே வந்துட்டார். கன்னி மரியாதை பழுதற்ற ஆட்டுக்குட்டி வந்து கல்வாரிசியில் முள்முடி சூட்டப்பட்டவராக அந்த ஆட்டுக்குட்டியே அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவே வந்துட்டாரு. வந்துகிட்டு இங்க பாருங்க என்ன பார்த்தான், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுக்கும் போது எடுத்து பாருங்க, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருக்க ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். முட்புதர் போய் சிக்கி அந்த ஆட்டுக்கடா தப்ப முடியாது. அங்கங்க போல ஆபிரகாம் வருவான், ஒரு பலிபீடத்தை கட்டுவான், நீ அது வரையும் நீங்க வெயிட் பண்ணிடுவோம். காக்க வைக்கிறார் பாருங்க ஆட்டுக்குட்டிய. அல்லேலூயா. அதான் நம்ம ஆண்டவர். அப்போ நம்ம வேலை என்ன, என்ன ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து தயங்க கூடாது. என் ஜீவ பலியான என்ன, நம்மள பலி இயேசுவை கொடுக்குறது என் பேரை சொல்லி இயேசு ரத்தத்தை பிதாவாகி தேவன் தனக்கு உலகத்து மாம்சமான கொடுக்க சாபம் போது, பாவம் போது, தரித்திரம் போது, வியாதி போது, ஆசுவாதம் இறங்கிட்டே இருக்குது. இதை கருத்தா செய்யணும். அப்போ நீ என்ன கண்கள் ஏறிட்டு பார்த்தா யார் தெரிவாரு, இயேசு சிலுவையில முள்முடி சுட்டிங்கிறாரா இல்லையா, அதான் முட்பத்தில் சிக்கன் ஆடு வயதொட்டு ஆடு. அது வந்து என் பேரை சொல்லி இரவும் பகலும் குத்திட்டே இருந்துன்னா ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதம் தான். செய்யலாம செய்யக்கூடாதா? அப்போ உங்க மக பேருக்காக சொல்லணும், உங்க குமார எல்லாருக்கும் தான் பிள்ளை என்னது காக்கைக்கு தம்பிஞ்சு பொன் குஞ்சு. அப்ப இது ஆபிரகாமுக்கு ஈசாக்கு நேசகுமார் சொல்லப்படுது. ஆபிரகாமுக்கு அவன் பிள்ளை நேசகுமார். உனக்கு என் நேசகுமார் யார்? நான் தானே. அப்ப எனக்கு என் பேரை சொல்லி இயேசு சரி நீ சொல்லி ஜெபம் பண்ணுமா இல்லையா? இயேசு ரத்தத்தை பிதாவாகி தேவனுக்கு தனக்கும் மாம்சமான யாரும் குத்தாக்கா அந்த ஈசாக்குன்னா வர விருத்தி என்ன பஞ்ச தேசத்துல வச்சோம் 100 மடங்கு பலன் தச்சான். தெய்வீக குணம் நிரம்பியோனான் தானா அந்த ஈசாக்கு. இயற்கை சாயல் தேவனுடைய சாயல் எல்லாம் பெற்றுக்கொண்டான். அப்போ நீ ஒரு ஆபிரகாம் போல செயல்படணும். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிள்ளை பேர் என் பேரை சொல்லி ஆண்டு பழுதற்ற பலியை முட்குடியை சீட்டப்படி இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்தை சர்வாக தகர மாதிரி செலுத்துறேன்னு சொன்னாக்கா கர்த்தருடைய ஆவியானவர் வருவார், என்ன பாதுகாப்பாரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ இயேசு ரத்தம் தேவனுக்கு தனக்கு உலகத்து மாம்சம் ஜீவ பலி. ஜோயே ஜீவன். இயேசு யாரு? ஜீவ பலி. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். இந்த ஈசாக்காக அந்த ஆடு பைதொற்ற ஆடு ஜீவனையே கொடு. என்ன ஜோயே ஜீவன். அந்த ஜீவன் இயேசு ரத்தம் பைதொற்ற ரத்தம். அந்த ரத்தத்துக்கு கோடாபடி விலை இயேசு சேர்த்து வேலை போட முடியுமா? இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு மாம்சமான அந்த ஜீவ பரலோக ராஜ்யம் தேவி நீச்சு உயிர்த்தது பாவம் பண்ணி நீச்சு இயேசு சரி அந்த இயேசு பைதொற்ற ஆட்டுக்குட்டிகள் இருக்குது. அதை கொடுக்குறான் பாரு அந்த தகன பலியா. அதை பிதாவாகி சுகந்த வாசம் வாங்கிட்டு சும்மா இருப்பாரு, ஆஸ்வதிப்பாரு. கண்டிப்பா ஆஸ்வதிப்பாரு. ஆஸ்வதிக்காம இருக்க முடியாது. அப்போ நீ என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது, கவலைப்படாது, துக்கக்கூடாது. மகனை குறித்து, மகளை குறித்து, மருமகனை குறித்து எல்லாம் பைதொற்று ஆதாம் மூலமா பந்து வந்துக்குதுங்க. அதுக்கு பேர் சொல்லி ஒரு பைதொற்று பலி தேவனை தனக்கு அதுக்கு பிள்ளைங்க அபிஷேகம் அதுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதை விட்டு கவலைப்பட்டு புள்ள சைடில் நாடு இப்படியே பேசிட்டு இருக்கக்கூடாது. அது எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, அது சேட்டை பிள்ளையோ என்ன பிள்ளையோ ஆதாம் மூலமா பெத்துட்டான்டவரே. ஆமா பெத்துட்டேன்,
சேட்டை பிள்ளையாவது கண்களை ஏறி எடுத்து பார்த்தா அங்கே முற்புரியிலே ஆடு அங்கே சிக்கி இருக்குது. இயேசு செய்கிறான். என் புள்ள பேச ஆயிரக்கணக்கில் நினச்சி இயேசு சரி இயேசு ரத்தத்தை பிதாவாகி என் தங்கமலையை கொடுக்குறாண்டவர். அது கொப்பா மாம்சமான அவர் கொடுக்குறாண்டவர். பிள்ளை மேலே ஆசுவாத பிசாசு அப்பாலே போன்னு சொன்னாக்கா ஒரு அதிசயம் நடக்காமல் இருக்கா. எங்க ஆபிரகாம் மக ஈஷாக்கு நந்திச்சு அப்போ அந்த ஈஷாக்கு ஆஸ்வதிக்க போட்டுதா இல்லையா? அந்த ஆபிரகாம் என்ன பண்றான், ஈஷாக்கும் அப்பாவையே பாலை பண்ணி அந்த பலிபீடத்துல ஒரு பைதொட்டு ஆட்டு ஊட்டி அடிச்சு பைதொட்டு ஆட்டு இயேசு சரீரம் தேவனீட்டு உயிர் அந்த பிதாவாகி தேவனுக்கு தனக்கு உலகத்து கொடுக்க ஈஷாக்கு ஆஸ்வதிக்கப்பட்டான். அப்புறம் யாக்கோபா இஸ்ரேல் மோசே ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. இப்படியே போய் இஸ்ரேல் கோத்திரம் இஸ்ரேலில் போய் எங்கே பார்த்தாலும் பலிபீடம் இருக்கும். அல்லேலூயா. அந்த பலிபீடத்தில் ஒரு பைதொட்டு தேவனுக்கு சுகந்த வாசி கொடுக்குது. புறஜாதியில் அது பெரிய காரியங்கள் செய்தார்கள். அல்லேலூயா. ராஜாக்களும் பயப்படாது. செங்கல் பேருந்து யோர்தான் பேருந்து இதெல்லாம் நடந்தது பார்க்குறோம். அப்போ ஆபிரகாம் அல்லேலூயா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமா நமக்கு உண்டாயிருக்குது. அப்போ புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொருவர் என்ன பண்ணோம், பிள்ளை பேரை சொல்லி பைதொற்று பலி சர்வாங்க இயேசு சரி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டே இருக்கும். இப்போ ஆபிரகாம் ஆண்டவராக இயேசு மத்திய மார்க் லூக்கா யோவான்ல எங்கு சுற்றி இருந்து பிசாசின் வல்லமையில் ஆகப்படுகிற அவருக்கு என்ன பண்ணாரு, தன்னையே பலியாக கொடுத்தாரு. பிசாசு வலையில் சிக்கிறதுனா இயேசுக்கு பிள்ளைங்க யாரு, யூத ஜனங்க, மூடவர்கள் சேவடைகள் திருடு இதெல்லாம் ஆதாம் மூலமா பந்து வந்துக்குது. அப்போ தன்னுடைய ஜீவனையே நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குற அந்த இது ஆபிரகாம் ஈஷாக்காக ஒரு பைதொட்டு ஆட்டுக்குட்டி குத்த மாதிரி இயேசு கல்வாசியில் மத்திய மார்க்கில் உட்காந்து தன் ஜீவனையே குத்தி என்ன பண்ணாரு, எல்லாரும் சாப நீங்கும் போது பாவ நீங்கும் போது தரித்திர பிஷா நீங்கும் போது பசு தாய் அவங்கெல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. கட்சியில் கல்வாரி சிலுவையில் போய் முழு உலகத்தில் இருக்க எல்லாருக்காகவும் கல்வாசியில் என்ன பண்ணாரு, மாம்சமான யாவருக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இயேசு கிறிஸ்துக்கு ஆதாம் வந்து 2வது இயேசு 800 கோடி ஜனங்கள் இயேசு தன்னுடைய ஜீவனையே கொடுத்து தகன பலியாகி பாவத்தின் சாதனை 3ஆம் நாள் விடுதலையாகி இந்த சுவிசேஷம் உலகமெல்லாம் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை. ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்குக்காக அவன் மோரியா மலையில் சென்று பலிபீடத்தை கட்டி அவன் பலி செலுத்தும்போது வானத்திலிருந்து சத்தம் உண்டாக்கி உன் பிள்ளையாட்டான் மேல் கையை போடாதே. அப்படின்னா என்னதான், உங்கள் பிள்ளைங்களை சபிக்காதீங்க, நிந்திக்காதீங்க, தூஷிக்காதீங்க. உங்கள் பிள்ளை பேரை சொல்லி முள்முடி சூட்டப்பட்ட அந்த இயேசு சரீரத்தை தேவனுக்கு தனக்கு கொடுத்து பாருங்க. அந்த பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் சபிக்கிறதுனாலே திந்திக்கிறதுனால கை போடுறதை தான் பிள்ளை உருப்படாது. வாழ்நாளெல்லாம் பிரச்சனை உள்ள பிள்ளையா இருக்கும். கடிந்து கொள்ளுங்க, புத்தி சொல்லி எச்சரிங்க. ஆனால் உங்கள் பிள்ளை பேரை சொல்லி இயேசு ரத்தத்தை பிதாவாகி சுகந்த வாய்த்த கொடுங்க. அதுக்கப்புறம் மாம்சமான யாரும் கொடுங்க. அந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கும். இங்கே சொல்றாரு, நீ இந்த காரியத்தை செய்தபடியால் நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடி, எந்த காரியத்தை முற்புதிக்கிற அந்த பைதொட்டு ஆட்டுகள் அவன் பேரை சொல்லி சுகந்த வாசம் கொடுத்தபடியால் நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் கடற்கரை மழை போலும் பெருகவே பண்ணி உன் சந்ததியா சத்துருக்களின் வாசல்களை சுதந்திர கொள்வார் என்றும். சத்துருக்களின் வாசல்கள்னா சத்ருகளின் ஐஸ்வர்யம், சத்ருகளின் ஆசீர்வாதம் நீங்க கொள்ளையடிப்பீர்களாம். அல்லேலூயா. புரியுதா? நீனா பாவிகளுடைய ஆசை நீதிமான்கள் வைக்கப்பட்டிருக்குது. அப்போ இயேசு தேவனுக்கு தான் உலகத்தை கொடுத்தா உலகத்தை சுதந்திரிப்பீர்கள், ராஜ்யங்களை சுதந்திரிப்பீர்கள், ஆசீர்வாதம். அப்படிதான் சுதந்திரித்த ஆபிரகாமே. அப்புறம் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து உன் சந்ததிக்குள் கீழ்ப்படிந்த உன் சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகள் ஆசீர்வாதம் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜெபம்லாமா? சோத்ரம். அதனால உங்கள் பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணணும்? ஆமா, பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து இயேசு ரத்தத்தை கொடுத்து அவங்க பிள்ளைகள் பேரை சொல்லி முள்முடி சூட்டப்பட்ட அந்த இயேசு ஜீவரத்தம் நல்ல மேம்பட்ட நாடுக்கு ஜீவன் தேவநீதி தூவித்தது பாவம் மன்னிப்பு நீதி அதை பிதாவாகி தேவர் சுகந்த வாய்ச்சா கொடுங்க. உங்கள் பிள்ளை பேர் சொல்லி, உங்கள் மக பேர் சொல்லி, உங்கள் வீட்டில் ஒவ்வொரு பேரை சொல்லி கொடுங்க. சபையாராதீங்க. சபை நடத்தினா நீங்கள் ஊழிக்காரங்க. சபையில் உள்ள விசுவாசிங்க பேர் சொல்லி இயேசு சரி பிதாவாகி தேவனுக்கு மாம்சமான யாரும் கொடுங்க. அந்த சபை விசுவாசி இயேசாக்கை போல ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆவிக்குரிய பெற்றோர்கள் இருக்காங்க, பூமிக்குரிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால நீங்க தான் ஆபிரகாம், உங்க பிள்ளை தான் ஈசாக்கு. அந்த ஈசாக்காக முள்முடி முற்புதில் இருந்த அந்த ஆட்டுக்குட்டியை அந்த ஆபிரகாம் தகன பலியா கொடுக்கும்போது அந்த ஈசாக்கு ஆஸ்வதிக்கப்பட்டான், ஆபிரகாமும் ஆஸ்வதிக்கப்பட்டார். ஆனால் அதாவது சரித்திரம் சொல்றீங்கன்னா, இந்த மோரியா மலையில் தான் கல்வாரி சிலுவையில் இயேசு சிலுவை பலி குத்தாங்களாம். இது வந்து இஸ்ரேல் தேசத்துல இயேசு வாழ்ந்த இடத்துல இருக்கிற இந்த மோரியா மலை. இந்த மோரியா மலையில போய் தான் இந்த ஈசாக்கு வந்து பலிட்டாங்களாம் இஸ்ரேல் தேசத்துல. இந்த மோரியா மலை தான் கொல்கத்தா மலைன்றாங்க, கல்வாரி மலை. அங்கதான் இயேசு சிலுவையில அந்த ஆட்டுக்குட்டி பலியாச்சு பாரு. அதே ஸ்பாட்டில் தான் இயேசு சிலுவையில முள்முடி சூட்டப்பட்டவரை அங்க பலியாடாராம், ஜீவ பலி. அல்லேலூயா.
அந்த ஜீவ பலி உலகத்தை பாவத்தை சாவது 3ஆம் நாள் உலகத்தை சுதந்திரிச்சார் இயேசு கிறிஸ்து. அந்த ஜீவ பலி தான் உன் மகன் பேர் சொல்லி, உன் பிள்ளை பேர் சொல்லி, குடும்பத்தின் பேர் சொல்லி, உன் சபை விசுவாசிகள் பேர் சொல்லி நீங்க ஜீவ பலி கொடுக்கும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலாக்குது 6 லட்சம் ஆட்டுக்குட்டிகளை, அது பைதொட்டு ஆட்டிட்டு பஸ் ஆட்டுக்குட்டி அடிச்சு நிலைக்காலில் போட்டு எகிப்து சீர விடுவாக பொண்ணோடு வெளியோடு கூட கானான் தேசத்துக்கு போனார்கள். எல்லாம் இந்த பலி தாங்க. அதாங்க இயேசுக்கு சுசரிகள், இயேசு ரத்தம். தேவன் ஈட்டு அது தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பிள்ளைங்க பேர் சொல்ல கத்துடைய ஆசுவாங்க பிள்ளை மேல அதை விட்டு நாடு செய்யல, ஊர் செய்யல, புள்ள செய்யல, அதை திட்டி அதை சபிச்சு அதை நீச்சு தூசிக்கிறதுனால ஒரு லாபம் வரும் போல. பிள்ளை என்ன கட்டுப்படுதா? அப்போ கிறிஸ்துவ கொடுக்கணும் பிள்ளை பேர் சொல்லி. அப்போ ஆசுவாதமாக பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவரே ஆபிரகாம் கர்த்தாவே தன் மகன் ஈசாக்கை ஆண்டவரே மோரியா மலையிலே கர்த்தாவே பலிபீடத்தை கட்டி தகனம் பலியிடும் போது வானத்திலிருந்து சத்தம் உண்டாக்கி தேவதூதன் பிள்ளையாண்டவர்கள் கை போடாதே என்று சொல்லி கர்த்தாவே முற்புதில் இருக்கிற அந்த 18 ஆட்டுக்குட்டியை அடித்து உன் பிள்ளை பேருக்கு சொல்லி தகன பலியிடும் சொன்ன போதில் ஆண்டு ஒவ்வொரு தகப்பன் மாறும் பிள்ளைகளுக்காக ஆண்டு 18 பலியாகி இயேசு ரத்த சுகந்த வாய்ஸை கொடுக்கும்போது ஆடு அவங்க பாவம் நீங்குது, சாபம் நீங்குது, பிசாசுங்க நீங்க அந்த பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுகிற கர்த்தாவே. ஆண்டு இப்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு விசுவாச பெற்றோர்களும், ஒவ்வொரு ஆண்டு ஊழிய காலம் தன்னுடைய விசுவாசிகளுக்காக, ஜனங்களுக்காக, தேவனுக்காக, தனக்காக, உலகத்துக்காக, ஒவ்வொரு குடும்பத்து பேர், ஒவ்வொரு சமுதாயத்தில், ஒவ்வொரு ஜனங்கள் பேர் சொல்லி 18 பலியாகி அந்த இயேசு ரத்தத்தை பிதாவாகி தேவனுக்கு தனக்கு மாம்சமான கொடுத்து ஆண்டு ஆசுவாசத்தினரை நடத்தும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே. நீர் அப்படியே செய்திருக்காய், நன்றி செலுத்தோம். நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். இயேசு ஜோயே ஜீவன், இயேசுவை வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறான். ஜீவன் இயேசு சத்தத்தில் வெளிப்பட்டது. அதை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு குடும்பத்தார் பேர் சொல்லி, பிள்ளைகள் பேர் சொல்லி, ஒரு இனத்தார் பேர் சொல்லி, அந்த ஏறு ஆண்டவர் சபை விசுவாசிகள் பேர் சொல்லி ஒவ்வொரு நாள் கொடுக்க தேவாவியான் இறங்க ஆண்டவரே அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள், உயர்த்தப்படுவார்கள், சத்துரு வாசல் சுதந்திரிப்பார்கள், மேன்மையடைவார்கள். ஆண்டவரே சோதரம் ஒவ்வொரு நாளும் இப்படியாய் நீ நடத்தும்படி ஜெபிக்கிறேங்க தாய். இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆண்டவர் ஈஷாக்கு வர வீழ்த்தி இந்த மகா பிரிவுனானது போல ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறங்க தாவே. நீர் அப்படியே செய்திருக்காய், நன்றி செலுத்துவோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபங்களையும் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. ஜெபம். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்கிற சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர். தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. இந்த செய்தி வேலூர் மாவட்டத்தில் எங்கள் சோழவரம் கிராமத்திலே எங்கள் சொந்த வீட்டிலே பதிவு செய்தது. என்னுடன் இருப்பது என்னை பெற்ற தகப்பனார் ராமு ஐசக் அவர்கள். இந்த செய்தியை ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப்பில் அனுப்பியிருக்கிறேன். இந்த செய்தியை உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள், அவர்களும் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்யுங்கள். இன்னும் அநேக செய்திகளை கேட்டு ஆஸ்வதிக்கப்பட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார். நான் மதுரைப்பட்டில் நியூ ஆஃப் அவர் ஏஜ் சபையின் தலைமை போதும் அப்போஸ்தலமான ரெவரண்ட் டாக்டர் JJ அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.